இலங்கையை ஆட்சி பண்ணும் ராவணேஸ்வரன் வந்து ஒரு தீவிரமான சிவபக்தனாக இருந்தார். அவர் ஒரு சமயம் சிவனுக்கு வழிபட்டு இருந்த சமயத்தில் அவர் யோசிக்கிறாரு, நம்ம வந்து சிவன்கிட்ட இருந்து ஒரு ஆத்மலிங்கத்தையோ இல்லை கைலாயத்தையோ கொண்டு வந்து இலங்கையில் வச்சோம் அப்படின்னா நம்ம அனுதினமோ சிவபெருமானை நேரடியாக வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. அதனால் அவர் கைலாயத்துக்கு போய் அவர் சிவபெருமான் நோக்கி கடுமையான தவங்கள் புரிகிறாரு. ராவணேஸ்வரன் சிவபெருமானை நோக்கி அவர் தவங்கள் புரிகிற விஷயம் வந்து தேவர்கள் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க ரொம்ப குழம்பு இருந்தாங்க. ராவணேஸ்வரனுக்கு சிவபெருமான்கிட்ட இருந்து வரங்கள் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதனால் அவர் தவத்தை கலைக்கிறதுக்கு நம்ம மகாவிஷ்ணுகிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக மகாவிஷ்ணுகிட்ட போய் அவங்க நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ மகாவிஷ்ணு வந்து நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற சமயத்தில் ராவணேஸ்வரனோட தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச சிவபெருமான் வந்து ராவணன் முன்னாடி காட்சி கொடுக்கவும் செஞ்சார். ராவணேஸ்வரன் சிவபெருமான் கிட்டேருந்து ஆத்மலிங்கத்தை வாங்கிட்டார் அப்படின்னா ராவணேஸ்வரன் அழிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறிடுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட மகாவிஷ்ணு வந்து அவர் நாராயண மாயை உண்டாக்குறாரு. நாராயண மாயை உண்டானதுனால ராவணேஸ்வரன் வந்து சிவபெருமான் கிட்ட உங்களோட சக்திகள் நிறைந்த ஆத்மலிங்கத்தை எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு உங்களோட சக்தியை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சிவபெருமானோ சரின்னு சொல்லிட்டு அவரோட மனைவியான சக்தியவே வந்து தாரவார்த்து கொடுத்துட்டாரு. ராவணேஸ்வரனோ நாராயண மாயையில் இருந்ததுனால அவருக்கு என்னன்னு ஒன்றுமே புரியாமல் அவர் பார்வதி தேவியை அழைச்சிக்கிட்டு அவங்க இலங்கைக்கு போயிட்டு இருக்காங்க. பார்வதி தேவிக்கு ஒன்றுமே புரியல, ராவணேஸ்வரன் ஏன் இப்படி ஒரு வரத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி அவர் குழம்பி போயிருந்த சமயத்தில் தான் எதிரில் நாரத முனிவர் அந்த பக்கம் வராரு. அப்போ நாரத முனிவர் வந்து பார்வதி தேவி பார்த்து கேட்குறாங்க, பார்வதி தேவியே நீங்கள் இப்படி ராவணன் பின்னாடி போகிறதுக்கு என்ன காரணம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்வதி தேவி நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் சொல்கிறாங்க, இது மட்டும் காரணம் கிடையாது, தேவர்கள் வந்து மகாவிஷ்ணுவோட உதவி கேட்டதுனால மகாவிஷ்ணு வந்து ஒரு நாராயண மாயை உண்டாக்குனாரு. அந்த நாராயண மாயையோட குழப்பத்தினால தான் இப்போ ராவணேஸ்வரன் உங்களை வந்து அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே பார்வதி தேவிக்கு பயங்கரமாக கோபம் வருது. தங்கைன்னு கூட பாராமல் இப்படி நாராயண மாயை உண்டாக்கி என்னோட கணவர்கிட்ட இருந்து இந்த ராவணன் கவர்ந்து போகிற மாதிரியான சூழ்நிலை உருவாக்கிட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கோவப்பட்டு அவங்க மகாவிஷ்ணு நோக்கி சாபங்கள் கொடுக்குறாங்க. எப்படி என் கணவர்கிட்ட இருந்து என்னை இந்த ராவணன் கவர்ந்து கொண்டு வந்தானோ அதே மாதிரி உன்னோட மனைவியை அவர் கவர்ந்து கொண்டு போவார், அப்போ தான் அந்த கஷ்டம் என்ன அப்படிங்கிறது உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுக்கு சாபம் கொடுக்குறாங்க. மகாவிஷ்ணு அந்த சாபத்தை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறாரு. ராவணேஸ்வரன் இலங்கை நகரத்தை அடைஞ்ச உடனே அவருக்கு நாராயண மாயை அப்படிங்கிறது விலகிருச்சு. அப்போ அவர் பார்த்தோம் அப்படின்னா பார்வதி தேவி தான் கூடவே பின்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ராவணேஸ்வரனுக்கு ஒன்றுமே புரியல, அவர் அதிர்ந்து போகிறாரு. அப்போ அவர் பார்வதி தேவியோட பாதங்களில் விழுந்து வணங்கி நான் செஞ்ச பிள்ளையை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்வதி தேவியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டு அவங்க மறையவும் செய்கிறாங்க. ராவணேஸ்வரன் ஆத்மலிங்க பெறணும் அப்படின்னு சொல்லி போன சமயத்தில் நாராயணமாயோட சக்தியால் அவங்க பார்வதி தேவியை கவர்ந்து கொண்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப ராவணேஸ்வரன் வந்து எப்படியாவது நம்ம சிவபெருமான் கிட்ட இருந்து ஆத்மீகத்தை பெற்று கொண்டு வந்துடணும், இல்லையா முடிஞ்சால் கைலாய மலையவே தூக்கிட்டு வந்து இலங்கை பக்கத்தில் வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த முயற்சியில் ராவணேஸ்வரன் வந்து சிவபெருமான்கிட்ட இருந்து ஆத்மலிங்கம் பெற்றாரா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். போன முறை நடந்த தவறை வந்து ராவணேஸ்வரன் மனதில் கொண்டு இந்த முறை எந்த ஒரு தவறு நடக்காமல் எந்த ஒரு மாயையிலும் சிக்காமல் நம்ம சிவபெருமான் கிட்டேருந்து ஆத்மலிங்கத்தை பெற்றே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராவணேஸ்வரன் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு தவத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சமயம் மகாவிஷ்ணு வந்து யோசிக்கிறாரு, இந்த சமயம் நம்ம ராவணனுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய பிரச்சனையில் தான் போய் முடியும், அதனால் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ தேவர்கள் வந்து யோசிக்கிறாங்க, ராவணேஸ்வரன் கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா எப்படியாவது இவரை வந்து தடுக்கணும், அதுக்கு யார்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு யோசிக்கிறப்ப தான் அவங்க வந்து விநாயகர் கிட்ட போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விநாயகர் கிட்ட போய் அவங்க உதவி கேட்குறாங்க. அப்போ விநாயகர் சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் உதவி பண்ணுறேன், ராவணேஸ்வரன் வந்து ஆத்மலிங்கமே பெற்றாலும் அதை இலங்கைக்கு கொண்டு வர முடியாத அளவுக்கு நான் தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விநாயகர் வந்து தேவர்களுக்கு அபயம் அளித்ததுனால தேவர்கள் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அந்த சமயத்தில் ராவணேஸ்வரனோட தவத்தை பார்த்து சிவபெருமான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ராவணேஸ்வரன் முன்னாடி காட்சி கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவபெருமான் ராவணேஸ்வரனை பார்த்து, ராவணேஸ்வரா உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ராவணேஸ்வரன் வந்து சிவபெருமான் கிட்ட உங்களோட ஆத்மலிங்கம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிவபெருமானோ தன்னோட சக்திகள் எல்லாமே பொருந்திய ஒரு ஆத்மலிங்கத்தை
ராவணேஸ்வரன் கிட்ட கொடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாங்க, இந்த ஆத்மலிங்கத்தை நீ பூமியில் வச்சுட்ட அப்படின்னா அது பிரதிஷ்டை ஆகிடும். அதனால் நீ எங்கே வைக்கணும்னு நினைக்கிறியோ அங்கே மட்டும் வைக்கணும். இடையில எங்கே வச்சாலும் திரும்ப இதை எடுக்க முடியாது. அது வச்ச இடத்துல பிரதிஷ்டை ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ராவணேஸ்வரன் சரி அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி அந்த ஆத்மலிங்கத்தை பயபக்தியோட அவர் இலங்கை கொண்டு வரதுக்கு அவர் நடந்து வந்துட்டு இருக்காரு. ராவணேஸ்வரன் ஆத்மலிங்கத்தோட வந்துட்டு இருந்த சமயத்தில் வாயுதேவனோட உதவியால் ராவணேஸ்வரனோட வயிற்றில் ஒரு இடையூறை உருவாக்குறாங்க. அப்போ ராவணேஸ்வரன் யோசிக்கிறாரு, இந்த ஆத்மலிங்கத்தை யார்ட்டையா கொடுத்துட்டு நம்மளோட காரியங்களை முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தூரத்தில் ஒரு இடையன் ஆடுகள் மேய்ச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ராவணேஸ்வரன் அந்த சிறுவனை அழைக்கவும் செய்கிறாங்க. சிறுவனே, இந்த லிங்கத்தை உன் கையிலே வச்சிரு. இதை கீழே வச்ச அப்படின்னா பிரதிஷ்டை ஆகிடும். இதை நான் எடுக்க முடியாது. இது நீ கையில் வச்சிரு. உனக்கு கை வலிக்குது அப்படிங்கிறப்போ என் பேரை கூவி 3 முறை அழை, நான் வந்துடுவேன். நான் என்னோட காரியங்களை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிறுவனும், நான் கூப்பிட்றப்போ நீங்கள் வரல அப்படின்னா நான் இங்கே வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணேஸ்வரனும், சரி நான் இங்கே பக்கத்தில் தான் இருப்பேன், நீ 3 முறை என்னை கூப்பிட்ட அப்படின்னா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணேஸ்வரனும் அந்த ஆத்மலிங்கத்தை அந்த சிறுவன் கையில் கொடுத்துட்டு இவர் போகவும் செய்கிறாரு. ராவணேஸ்வரன் போன சமயத்தில் சிறுவன் 3 முறை அவர் கூப்பிடவும் செய்கிறாரு. எனக்கு கை வலிக்குது, நீங்கள் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ராவணேஸ்வரோட காதுகளில் அது கேட்கவும் இல்லை. அதனால அந்த சிறுவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த லிங்கத்தை அந்த இடத்துல கீழே வைக்கிறாரு. இந்த சமயத்தில் தான் ராவணேஸ்வரன் வராரு. பார்த்தோம் அப்படின்னா சிறுவன் கையில் இருந்த லிங்கம் கீழே இருக்குது. இதை பார்த்து ராவணேஸ்வரன் அதிர்ந்து போகிறாரு. அவர் கோபம் பயங்கரமாக வருது. அப்போ அந்த சிறுவனை பார்த்து சொல்கிறாங்க, உன் கை வலிக்குது அப்படின்னா என்னை கூப்பிட வேண்டியதுன்னு சொல்கிறாங்க. நான் 3 முறை உங்களை அழைச்சேன், உங்கள் காதில் கேட்கல, என் கை வலி தாங்க முடியாமல் நான் கீழே வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராவணேஸ்வரனுக்கு பயங்கரமாக கோபம் அவர் அடிக்க போகிறாரு. அப்போ அந்த சிறுவன் அவரோட சுய உருவமான விநாயகர் தோற்றத்தை காட்டுறாங்க. இதை பார்த்த உடனே ராவணேஸ்வரனுக்கு ஒன்றுமே புரியல. ஆஹா, தேவர்கள்லாம் ஒன்றா சதி பண்ணி தான் இந்த ஆத்மலிங்கத்தை இலங்கை கொண்டு போகாத மாதிரி பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லிங்கத்தை யார் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த லிங்கம் அங்கேயே பிரதிஷ்டை ஆனதுனால அவரால் எடுக்க முடியல. என்னடா இது, நம்ம ஆசைப்பட்டு கொண்டு வந்த இந்த ஆத்மலிங்கத்தை கொண்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தையே அவர் பிடிச்சி முட்டி முட்டி அழுகிறாரு. இப்படி ராவணேஸ்வரன் முட்டி முட்டி அழுததுனால அந்த லிங்கம் லேசாக பிளவுற்று அந்த லிங்கத்தோட மேல் பகுதி 2 மாடுகளோட காதுகள் மாதிரி பிரிஞ்சிருச்சு. இதனால் இந்த லிங்கத்துக்கு கோகர்ணம் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. கோ அப்படின்னா மாடுனோ, கர்ணம் அப்படின்னா காதுகளையும் குறிக்குது. மாடு காது போல அமைப்பு கொண்ட இந்த லிங்கத்துக்கு கோகர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ராவணேஸ்வரன் தன் பக்தியால் பெற்று வந்த இந்த ஆத்மலிங்கத்தை இலங்கை கொண்டு வர முடியல அப்படிங்கிற வருத்தத்தோட அவர் வெறுங்கையோட இலங்கைக்கு வந்தார். இப்படி ராவணேஸ்வரன் கொண்டு வந்த அந்த ஆத்மலிங்கம் பிரதிஷ்டையான இடத்துக்கு கோகர்ணம் அப்படின்ற பேரும் கொடுத்தாங்க. அந்த லிங்கத்துக்கு ஸ்ரீ மகாபலேஸ்வரர் அப்படின்னும் இன்னைக்கு அழைக்கிறாங்க. இந்த கோகர்ணம் இன்றைக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ரொம்ப புகழ்பெற்ற ஆத்மலிங்கம் இடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ராவணேஸ்வரன் தன்னோட பக்தியால் சிவபெருமான் கிட்டேருந்து ஆத்மலிங்கம் பெற்ற கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.